எப்பப்பா இந்த வீட்டில் தானே இப்படி அநியாய வேலை இருக்கு. போட்ட பொருள் எல்லாம் அப்படி அப்படியே கிடக்கு. என் மகன் ஒருத்திய கல்யாணம் பண்ணிட்டு வந்தான். அவன் என்னடானா எனக்கு என்னான்னு இருக்கா. கூட வந்து ஒத்தையாசை அத்தைக்கு கொஞ்சம் வேலை பார்ப்போன்னு இருக்காளா இவ. எப்போ பாரு செல்லுலேயே குடும்பம் பண்ணுறாளே. இன்னைக்கு ஒன்று வச்சுக்கிறேன் அவளை. ஏண்டி இப்படி எப்போ பார்த்தாலும் செல்லுலேயே குடும்பம் பண்ணிக்கிட்டு இருக்கியே, கொஞ்சம் வீட்டு வேலை பார்க்கலாம்ல. எது செல்லே நோண்டிக்கிட்டு இருக்கணா? இப்போ தான் நான் செல்லே எடுத்தேன். ஐயோயோயோயோ ஏண்டி இப்படி பொழுவுற? காலையிலேருந்து செல்லுலேயே தானடி இருக்க நீனு. இந்த பாருங்கத்த, தேவையில்லாமல் என்னை வம்பு கிழக்காதீங்க. எது நான் வம்பு கிழக்கிறேண்ணா? ஏண்டி இந்த வீட்டில் எல்லா பொருளும் போட்ட இடத்துல அப்படியே கிடக்கு. இந்த வீட்டை கூட்டுவோன்னு பேர், ஏதாச்சும் கொஞ்சம் வேலை பார்க்குறது. இப்படியே இருக்கி என்ன தாண்டி பண்ணுறது? அப்புறம் எதுக்கு தாண்டி என் மகன் உன்னை கல்யாணம் பண்ணி கூட்டி வந்தேன் அந்த வீட்டுக்கு? ஓஹோ, நான் என்ன வேலைக்காரியா? கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன் எல்லா வேலையும் நானே பார்க்கணுமோ? நான் எங்கள் வீட்டில் ராணி மாதிரி இருந்தேன், ஒரு வேலையும் செய்ய மாட்டேன் தெரியுமில. ஓ அப்படியா சங்கதி? ஏம்மா உங்கள் வீட்டில் நீ ராணி மாதிரி இருக்கலாமா? கல்யாணம் ஆகி மறு வீட்டுக்கு போயிட்டா அங்கே எல்லா வேலையும் பார்த்து தாம்மா ஆகணும். எது எல்லா வேலையும் நான் பார்க்கணுமா? என் புருஷனை நான் லவ் பண்ணும்போது நீ எந்த வேலையும் பார்க்க வேண்டாம் சொல்லும். எங்கள் அம்மாவே எல்லா வேலையும் பார்த்துக்காமன்னு சொல்லி தானே கல்யாணம் பண்ணா. எல்லாம் அவன் கொடுத்த இடம் தானா? இன்னைக்கு வரட்டும் அவனை 2 நாள் பட்னியும் போட்டாதான் அவனுக்கு இந்த அருமை புரியும். எது என் புருஷனுக்கு சோறு இல்லைன்னு சொல்லிடுவீங்களா? என்னடி நீ ஓம் புருஷன் சொல்லிக்கிட்டு இருக்க? அவன் முதல்ல எனக்கு புள்ள, அதுக்கப்புறம் தான் உனக்கு புருஷன் தெரியுமா? இருக்கட்டும், அதனால என் புருஷனை நீங்கள் பட்னி போடுவீங்களோ? ஆமாண்டி, நான் அப்படி தாண்டி அவனை பண்ணுவேன். ஒரு வேலையுமே செய்யாத ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான்ல, அவனுக்கு இது வேணும் இன்னமும் வேணும்டி. எது எனக்கு ஒரு வேலையும் செய்ய தெரியாதா? உங்களை விட நான் நல்லா சமைப்பேன் தெரியும்ல. எது நல்லா சமைப்பியா? ஏம்மா உன் சமையலை பற்றி நல்லா தெரியுமா? நீ ஒரு நாள் டீ போட்டு கொடுத்தியே, அதுலேயே உன் லட்சணம் தெரிஞ்சு போச்சுமா. அன்னைக்கு ஏதோ டீ போடும்போது சர்க்கரையும் உப்பும் பக்கத்தில் இருந்துச்சு, எதுன்னு தெரியாமல் அவசரத்தில் எடுத்து போட்டுட்டேன். அது ஒரு தப்பா? அம்மாடி, என்னாலலாம் உன் புருஷனுக்கு சாப்பாடு செஞ்சு போட முடியாது. நீ வேணா நீயே உன் புருஷனுக்கு செஞ்சு போடுமா, அப்போ தான் அவனுக்கு அந்த புத்தி வரும். நாளையிலேருந்து என் புருஷனுக்கு நானே சாப்பாடு செஞ்சுக்கிறேன், உங்கள் புருஷனுக்கு நீயே சாப்பாடு செஞ்சுக்கோங்க. நாளையிலேருந்து கிச்சனை 2ஆக பிரிங்க. ஐயையோ, வந்த கொஞ்ச நாள்லேயே என் குடும்பத்தை 2ஆக பிரிக்கிறேன்னு சொல்கிறாளே, இவ்வளோ போய் என் மகன் கட்டிட்டு வந்துட்டானே.